ஸோ ஜனவரி 5th பேப்பரில் பேஜ் நம்பர் 16 வந்து உங்களுக்கு ஆதித்யா L1 பற்றி நியூஸ் வந்திருக்குல்ல. ஆல்மோஸ்ட் இந்த நியூஸில் கொடுத்த ஒவ்வொரு பேராவையும் நம்ம ஒவ்வொரு நாள் கிளாஸில் சூப்பராக முடிச்சிருக்கோம். அதை கம்பைல் பண்ணி இந்த கிளாஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் படிக்கலாம். உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். நம்ம நைட் டைமில் இல்லை பனிக்காலத்தில் வந்து குளிர் காய்வோம்ல, இந்த ஸ்டிக்ஸை எரிச்சு விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிட்ட போய் நின்று அந்த ஹீட் பண்ணுவோம்ல, வார்ம் பண்ணுவோம்ல. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும்போது உள்ள சென்டரில் செம்ம ஹீட்டாக இருக்கும். வெளியே வர வர தள்ளி போக 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 கொஞ்சம் கூலாக இருக்கும். கரெக்டாக? பட் சன்னில் வந்து அப்படியே ஆப்போசிட் தானே. சன்னுடைய அந்த கோர் லேயர் இருக்குல்ல, சென்டர்லேருந்து நீங்கள் வெளியே வர 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 அதாவது லாஸ்ட் லேயர் வெளியே வரீங்க, அதாவது அப்பர் லேயர். இந்த அப்பர் லேயருக்கு பேர் என்ன? கொரோனா. கரெக்டாக? எஸ். ஸோ உள்ளே இருக்கிறத விட வெளியே அப்பர் லேயர் இருக்குல்ல, அதோட டெம்பரேச்சர் வந்து 200 மடங்குலேருந்து 500 மடங்கு இன்னும் ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அவுட்டர் லேயர் ஏன் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது? இதுக்கு பேர் என்னது? கொரோனல் ஹீட்டிங். ஸோ இதை பற்றி படிக்கிறதுக்கு யார் பேருக்கா? ஆதித்யா L1. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அகைன் ரிவிஷன் பண்ணுறேன். இந்த ஆதித்யா L1ல் எந்த டேர்ம் முக்கியம்னா அந்த L1 இருக்குல்ல, இந்த L1 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். L1னா வந்து லெக்ராஞ்ச் பாயிண்ட்னு பார்த்தோமா, அப்போ ஸ்பேஸில் ஏதோ ஒரு இடத்துல லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எந்த பாயிண்ட் அது, அண்ட் அதோட அட்வான்டேஜ் என்ன, அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். இது வந்து சன் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எர்த் வச்சுக்கலாம். ஸோ எர்த் வந்து சனை சுற்றி வரது வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து எர்த்தோட ஆர்பிட். ஸோ எர்த் வந்து சனை சுற்றி வரதுக்கு இந்த ஆர்பிட் எத்தனை நாள் ஆகும்? 365 days ஆகுமா? ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு ஆர்பிட் வரைகிறேன். இப்போ நான் இங்கே ஒரு ஆர்பிட் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஆர்பிட்டில் நான் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறேன் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை சேட்டலைட் வச்சுக்கலாம். நான் இங்கே சேட்டலைட் லான்ச் பண்ணேன்னா இந்த சேட்டலைட் வந்து சனை சுற்றி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? கண்டிப்பாக 365 daysக்கு மேலே தானே ஆகும். ஏன்னா வெளியே இருக்குது, இன்னும் டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 வச்சுக்கலாம், 500 days ஆகும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ சயின்டிஸ்ட் பிளான் பண்ணுறாங்க, இல்லை இந்த ஆர்பிட் இருக்குல்ல, இந்த சேட்டலைட் வந்து சன்னை வந்து நம்ம ஏர் சுற்றி வர்ற மாதிரியே 365 daysக்கு சுற்றி வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணி ஆகணும்? இந்த சேட்டலைட்டுக்கு எனர்ஜி அதிகமாக தரணும்ல. அது ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுக்கு எனர்ஜியை வேகமாக்கணும். அவரை ஸ்பீடை வேகமாக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா தந்தால் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். பட் நம்ம எனர்ஜி தராமலே, நாம் இங்கேருந்து புஷ் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக அது 365 daysக்கு சுற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த சேட்டலைட் இருக்குல்ல, இங்கே லான்ச் பண்ணாமல் இங்கே லான்ச் பண்ண வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஏர்த்தோட கிராவிடேஷன் புல் வழியாக, சன்னோட கிராவிடேஷன் புல் வழியாக இது வந்து ஏர்த்து மாதிரியே 365 daysல சுற்றி வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னது? லெக்ராஞ்ச் பாயிண்ட். ஸோ லெக்ராஞ்ச் பாயிண்ட் என்னன்னா, ஸ்பேஸில் இருக்கிற பாடிஸ் வச்சுக்கலாம். அது சன்னாக இருக்கலாம், ஏர்த்தாக இருக்கலாம். அந்த கிராவிடேஷன் புல்லை பயன்படுத்திக்கிட்டு ஈஸியாக சுற்றி வரதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது லெக்ராஞ்ச் பாயிண்ட். இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுமா, ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொரு ஆர்பிட் வரைகிறேன். இந்த ஆர்பிட் வந்து நான் இங்கே வரைகிறேன். ஓகேவா? எஸ். இந்த ஆர்பிட் எங்கே இருக்குது? ஏர்த்துக்கு முன்னாடி இருக்குது. அப்போ நான் இங்கே ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறேன்னா இந்த சேட்டலைட் சுற்றி வர நாள் ஆகும். கண்டிப்பாக 365 daysக்குள்ளேயே சுற்றி வந்துடும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 200 வச்சுக்கலாமா, 200 days சுற்றி வந்துடும். இப்போ அகைன் சயின்டிஸ்ட் பிளான் பண்ணுறாங்க, இல்லை இங்கே ஒரு ஆர்பிட், இந்த ஆர்பிட்டில் நான் சேட்டலைட் லான்ச் பண்ணணும், அது வந்து ஏர் சுற்றி வர மாதிரியே 365 days ஆகும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணலாமா? எஸ். ஸோ இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏர்த்து சன்னு பேலன்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஏர்த்தை என்ன பண்ணுறோம், அது கூட்டு வந்துடும். ஸோ இது என்னது? லெக்ராஞ்ச் பாயிண்ட். ஸோ கிராவிட்டி வச்சுக்கிட்டே அந்த சேட்டலைட்டை இழுத்துக்கிட்டு போகுதுல்ல, அந்த பாயிண்ட் தான் லெக்ராஞ்ச் பாயிண்ட். ஸோ இப்போ என்ன ஆகும்? ஏர்த்து இங்கே வருதுன்னா, ஸோ ஏர்த்து எங்கெல்லாம் போகுதோ அங்கே எல்லாமே சேட்டலைட் வந்துடும். ஏர்த்து எங்கெல்லாம் போகுதோ அந்த சேட்டலைட்லாம் இங்கே வந்துடும், பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷன். அண்ட் இன்னொரு பாயிண்ட், இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு பேர் என்னென்னா ஹேலோ ஆர்பிட் சொல்லுவாங்க. எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோம்ல, ஹேலோ ஆர்பிட், அது இந்த இடத்துக்கு பேர் என்னது? ஹேலோ ஆர்பிட். இந்த பிளேஸ்க்கு பேர் என்னது? லெக்ராஞ்ச். இந்த கண்டுபிடிச்சார்ல, இவர் பேர் லெக்ராஞ்ச் தான், LAGRANG. இவர் ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். இவர் தான் சொல்கிறார், ஸ்பேஸில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் எனர்ஜி வச்சுக்கிட்டு, கிராவிடேஷன் எனர்ஜி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த சன்னை சுற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா, இந்த நம்மளோட ஏர்த் ஆர்பிட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த ஆர்பிட், இதுக்கு வந்து L1 வைக்கிறார் பேர். வெளியே இருக்குல்ல, இது L2 வைக்கிறார். அண்ட் அகைன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நேராக இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறா வச்சுக்கலாம், இது வந்து L3 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஆங்கிள் யோசிக்கிறாங்க. இப்போ ஏர்த் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து ஒரு 60 ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் வச்சா, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுன்னா, இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும், இங்கே ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணாலும் கரெக்டாக எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவையில்லை, நேச்சுரலாகவே ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து L4 L5 சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நிறைய எல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் முக்கியம் கிடையாது. என்ன எய்ம்னா, நமக்கு வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு, ஆர்பிட் பண்ணுற அளவுக்கு நம்ம எனர்ஜியை வந்து ஒரு ராக்கெட்டை கொடுத்து சேட்டலைட் கொடுக்குறது கஷ்டம் தானே இடத்துல இருந்து. அப்போ நேச்சுரல் எனர்ஜியை பயன்படுத்துறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ ஆதித்யா L1 வந்து என்ன பண்ண போகுது? சன்னை 24 hours வந்து மானிட்டர் பண்ணும். அப்போ ஏர்த்து கூட சுற்றி வந்தால் மட்டும்தான் 24 hours மானிட்டர் பண்ணும். 24 hours into 365 days. ஓகே, 1 year ஃபுல்லாகவே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்பிட்டில் லான்ச் பண்ணுறோம். சன்னுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, ஏர்த்துக்கு பக்கத்துலேயும் இருக்குது. என்ன பண்ணுவோம், ஏர்த் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ இது மூவ் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ ஈஸியாக பண்ணலாம், சன்னை வந்து 365 டேஸும் படிக்க முடியும். இது L1. இதுதான் என்னது ஆதித்யா L1 மிஷன். ஸோ ஈஸியாக என்ன பண்ணணும், சன்னை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆதித்யா L1 மிஷன் மீன்ட் டு ஸ்டடி தி சன். எய்ம் என்னது, the ISRO describes Aditya L1 as the first space-based Indian mission to study the sun, okay, from a halo orbit around the Lagrange point 1 of the sun earth system. நம்ம ஸ்பேஸ் கிளாஸில் L1, L2, L3, L4 ட்ராயிங் பண்ண சொன்னால நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை முக்கியங்க, கீவேர்ட் முக்கியம். த ஸ்மூத் ஆப்ரேஷன் ஆஃப் lam critical to ஆதித்யா L1 சக்ஸஸ். அந்த நமக்கு தெரியும்ல, அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மேலே போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஆர்பிட்டை சுற்றணும்ல, இல்லை ஆர்பிட்டோட ஹைட் அதிகமாக்குறதோ கிட்ட வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் தரணும்ல, அந்த புஷ் தரதுக்கு ஒரு இன்ஜின் இருக்கும்ல, அந்த இன்ஜின் தான் LAM. LAMனா அதோட எக்ஸ்பான்ஷன், லிக்விட் அப்போஜி மோட்டர். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஆர்பிட், கரெக்டாக. இங்கே சேட்டலைட் இருக்குது, அது சுற்றி வரும். இந்த பொசிஷனுக்கு பேர் என்னது, அப்போஜியா, தள்ளி இருக்குது, ஸோ அப்போஜி. இந்த இடத்துல இருந்தால் அது கிட்ட இருக்கா, அது பெரிஜி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க. லிக்விட் அப்போஜி மோட்டர். அப்போ வந்து அந்த ஆர்பிட்டில் தூரமாக இருக்குல்ல, அங்கே இருக்கும்போது புஷ் பண்ணுறதுக்கு மேனுவரிங் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டர், லிக்விட் மோட்டர், லிக்விட் அப்போஜி மோட்டர். இங்கே படிங்க. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், the LAM engines are used for orbital adjustment maneuver of satellites and spacecrafts in the orbit. இது சிம்பிளாக புரிஞ்சுங்க. அகைன் நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, சன்னா அப்புறம் ஏர்த்தா, இது என்னது லெக்ராஞ்ச் பாயிண்ட் 1. ஸோ நம்ம ஏர்த்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணுமா? எஸ். கரெக்டாக இந்த L1 பாயிண்ட் கிட்ட வரும்போது கரெக்டாக இந்த ஆர்பிட்டில் சுற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் தேவைப்படுது. அப்போ அந்த L1 பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த டைமில் மட்டும் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் LAM தானே பார்த்தோம் மோட்டர், லிக்விட் அப்போஜி மோட்டரை பயன்படுத்துகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதில் சேலஞ்ச் என்னென்னா, இங்கிருந்தே ஒரு நம்ம அதாவது சர்ஃபேஸ்லேருந்தே ஒரு மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அப்படியே போயிட்டே இருக்கும், கரெக்டாக. மேலே போயிட்டு தான் இந்த இடத்துல தான் ஒன்று என்ன பண்ணுவது, அகைன் ரீஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதுதான் இன்டென்சிவ் மூமெண்ட். ஒருவேளை அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ஸ்பேஸில் இருக்கிற அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா ஃபுல் வேஸ்ட்டில். ஸோ அது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஓகே. வழக்கமாக என்ன இருக்கும், இப்போ சன் இருக்குன்னா ஒரு ஆர்பிட் வச்சுக்கலாம், இந்த சர்க்கிள் ஆர்பிட் இப்படி இருந்துச்சுன்னா இதில் அந்த ஆதித்யா L1 சுற்றுறதை விட இப்போ சனுக்கு வச்சுக்கலாம். இது ரெண்டாவது எலிப்டிக்கல் ஆர்பிட். இப்படி இருக்கும்போது சூப்பராக இருக்கும்ல. ஸோ இந்த ஆர்பிட் லான்ச் பண்ண ஆகும், இன்னும் கொஞ்சம் சன்னை கிட்ட படிக்கலாம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சாட்டர்டே ஆதித்யா L1 லான்ச் பண்ணியாச்சு, ராக்கெட்டில் அனுப்பியாச்சு. ராக்கெட் பேர் என்னது உங்களுக்கு தெரியும், PSLV தான். ஸோ லான்ச் பண்ண 1 ஹவரில் ராக்கெட்டை விட்டு வெளியே வந்துருச்சு யார், ஆதித்யா L1. இப்போ ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ சரியாக ஒரு 16 நாள் சுற்றிட்டு இருக்கும். சுற்றினதுக்கப்புறம் நான் படித்தோம்ல L1 பாயிண்ட், லெக்ராஞ்ச் பாயிண்ட், அந்த இடத்துக்கு மூவ் ஆகி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இங்கே போட்டோம்ல, எஸ், இந்த இடத்துல. ஸோ நார்மலாக சுற்றிட்டு இருக்க ஆர்பிட்டில் இருந்து அந்த லெக்ராஞ்ச் பாயிண்ட் 1க்கு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர் யூஸ் பண்ணுறோம், லிக்விட் அப்போஜி மோட்டர். ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் சில பேரால் இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிறீங்களோ இல்லை 10th படிக்கிறீங்களோ இமேஜினேஷன் பண்ண முடியாது. நான் சில வீடியோ காட்டுறேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க. சன்னோட அவுட்டர் லேயர், ஸோ அந்த ஹீட் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இமேஜினேஷனில் கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் கொரோனல் ஹீட்டிங்ன்ற வார்த்தை கேள்விப்படுறீங்களோ சன்னோட அவுட்டர் லேயரில் பார்க்கணும். அது அவுட்டர் லேயர் பாருங்களேன், சில இடத்துல வந்து குழியாக இருக்குது, தெரியுது உங்களுக்கு? எஸ், அப்படியே அர்த்தம் ரொம்ப ஹீட் ஆகி கோச்சு நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு பிச்சுக்கிட்டு, கரெக்டாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ண முடியல. எஸ், சாஃப்டாக இல்லை, ஸோ இன்னும் கொதிச்சு சிலது எனக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ கொரோனல் ஹீட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து நாங்கள் சிலது கொஞ்சம் வெளியே வருது இல்லை, குழியாக இருக்குல்ல, வெளியே பிச்சுக்கிட்டு. அதுக்கு பேர் என்னது, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். மீனிங் புரிஞ்சுல? எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக என்னது வெளியே பிச்சுக்கிட்டு அந்த ஓட்ட தெரியுது இல்லை? எஸ். ஸோ இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக தான் ஆதித்யா L1 ஒரு 7 டூல்ஸ் எடுத்துகிட்டு போகுது. தி 7 பேலோட்ஸ் ஆன் போர்டு ஆதித்யா L1. விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃபி. மீனிங் புரிஞ்சா, சன்னுடைய அவுட்டர் லேயரை ஃபோட்டோ எடுக்கும், ஓகேவா. அடுத்து அல்ட்ரா வயலட்டை பேஸ் பண்ணி டெலஸ்கோப். அப்புறம் சன்னோட சில முக்கியமான ஸ்பாட்லாம் அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கும். சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இந்த இஸ்ரோட வெப்சைட்டில் போட்டுருக்காங்க பாருங்களேன், இங்கே போட்டு பாருங்க. இதுதான் அந்த ஆதித்யா L1 அதோட பேலோட்ஸ் பாருங்க, அதாவது டூல்ஸ். ஃபஸ்ட்டு அந்த இது படிச்சோம்ல, விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃபி, VLC, அது இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு டூல்ஸ். ஸோ VLC இங்கே, இந்த க்ரீன் லைட்டில் சூட்டு, இந்த சைடில் ரெக்டாங்கிள் இருக்கிற ஸ்விஸ், அப்புறம் கீழே இருக்கிற ஸ்டெப்ஸு, ஹீலியோஸ், அடுத்து அந்த சோலெக்ஸ், அப்புறம் மேக்னட்டோமீட்டர், பாப்பான்னு நிறைய டூல்ஸை வச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு டூலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃபி, இல்லை அந்த அப்பர் லேயரை ஃபோட்டோ எடுக்குது, கொரோனாவை இமேஜிங் பண்ணுது. அடுத்து சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். அந்த அவுட்டர் லேயர் மட்டும் பார்த்தாது, உள்ளே போய் அப்சர்வ் பண்ணுமா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள அல்ட்ரா வயலட்டை பாஸ் பண்ணுறோமா. எஸ். இப்போ உள்ளே போனால் ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், சன்னோட அடுத்த லேயர், உள்ளே இருக்கிற லேயர், அந்த லேயரை ஃபோட்டோ எடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸும் என்ன பண்ணுது, சோலார் விண்டு,
உள்ள இருக்கிறத அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோ பார்த்துன்னு நினைக்கிறேன். இப்போ படிங்களேன். இப்போ நம்ம ஒரு லைன் படித்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆதித்யா L1 spacecraft expected to reach the Lagrange point L1 on Saturday. The ISRO will attempt a crucial maneuver to bind the spacecraft to an orbit. அடுத்து படிங்களேன். The Aditya L1, the first Indian space-based observatory to study the sun, launched on September 2. நான் பார்த்துருப்பீங்க. அடுத்த பேர் வாங்களேன். அந்த L1 பற்றி கொடுத்துருக்காங்க பாரு. L1 is about 1.5 million kilometers from the earth and the distance of the L1 from the planet. நம்ம எர்த்துக்கும் நம்ம L1க்கும் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, approximately 1% of the earth's distance. And இது ஞாபகம் இருக்கா? The propulsion system of the spacecraft, அந்த புஷ் பண்றோம்ல அந்த L1க்கு, compresses the 440 Newton liquid apogee motor LAM engine which will be intermittently fired to perform the maneuver. அந்த மூவ் பண்றதுக்கு அதை ஃபயர் பண்றாங்க, இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ L1 பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுனால அட்வான்டேஜ் என்ன? A satellite placed in the halo orbit around the L1 point has a major advantage of continuously viewing the sun without any eclipse. This provide a greater advantage of observing the solar activity continuously. அடுத்த பேரை நான் படிச்சதுதான். ஆதித்யா L1 carries the 7 payloads: photosphere, chromosphere, and the outermost layer of the sun, corona, using the electromagnetic and particle detectors. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஆதித்யா L1 has the mission life of 5 years. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம படித்த பாயிண்ட் தான் சம்மரி மாதிரி இருக்குல்ல, ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே,